வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம மேச ராசி 12 பாவமாக மாறும் பொழுது பலன்கள் வெளிப்படுறத வரிசலாக பார்க்குறோம். அதில் மேச ராசி 6ஆம் பாவமாக வரும் பொழுது பலன் எப்படி இருக்கும்? 6ஆம் பாவம் அப்படிங்கிறது கடன், நோய், எதிரி, நம்மளுடைய உழைப்பு, வேலை, நம்ம தேவையில்லாமல் மாட்டிக்கிற பிரச்சனைகள், இது எல்லாமே 6ஆம் பாவம் தான், நம்முடைய எதிரி. அப்போது மேசராசி 6ஆம் பாவமாக மாறும் பொழுது என்னென்ன மாதிரியான நோய்களையும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளையும் கொடுக்கும். கண்டிப்பாக இவங்களுக்கு குடல் சம்பந்தமான, அல்சர் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துரும். அதே போல் முதுகு தண்டுவடம், பேக் பெயின் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துரும். அதிகமாக கண் சம்பந்தப்பட்ட எரிச்சல் வர்றது, அப்படி இல்லைன்னா முகத்தில் கொப்பளங்கள் வர்றது, தலையில் கட்டி மாதிரி வர்றது, அப்படி இல்லைன்னா ஒற்றை தலைவலி அல்லது தலைவலி, இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வேலையில் கண்ணும் கருத்துமாக தான் இருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இவங்க கிட்ட வேலை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வேலையை கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இல்லை சார் எனக்கு வேலை ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியமே இருக்காது. ஒரு மேனேஜர் சொல்லிட்டாரு, ஒரு பாஸ் சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த பாஸ் சொல்றத அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு செய்யறது. பாஸ் பார்த்து நமக்கு உயர் பதவி கொடுப்பாரு, மேனேஜர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர்கிட்ட மொத்த உழைப்பையும் உறிஞ்சிக்கிட்டு தான் விடுவாங்களே தவிர இவருக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. 6ஆம் பாவம் கடன். கண்டிப்பாக இவருக்கு கடன் உண்டு. எதுக்காக கடன் வாங்கினாரோ அந்த கடனுக்கான வேலையை அது செய்ய மாட்டார். இந்த கடன் இவருக்கு பிரயோஜனமான கடனாக இருக்காது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு கடன் வாங்குறாரு அப்படின்னா அது ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவ செலவுக்கு போகும். சரி, இப்போ மருத்துவ செலவு வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி வைக்கிறாரு, கடன் வாங்கி வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்போதான் வீட்டுக்கு எதுனா ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து போடுவார். சம்பந்தமே இல்லாத விஷயத்துக்காக செலவு பண்ணி கடனை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. கடனால இவருக்கு பிரயோஜனமே இருக்காது. கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு மேச ராசி 6ஆம் பாவமா வருது. நான் கடன் வாங்குறதோட மட்டும் இல்லாம இப்போ நான் எங்கே பார்த்தாலும் கடன் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட தான் கேட்பாங்க, அவர்கிட்ட கொஞ்சம் பேசி வாங்கி கொடுங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், உலகத்திலே உத்தமர் இவர் தான் நினச்சிக்கிட்டு கடனை வாங்கி கொடுத்துருவோம். அந்த ஆள் வட்டி பணமும் தரமாட்டான், அந்த ஆள் ஃபோன் அடித்தா ஃபோனும் எடுக்க மாட்டான். வாங்கி கொடுத்த பாவத்துக்கு நாம தான் சிரமப்பட்டு இருப்போம். நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி கடனை வாங்கி கொடுத்துட்டு அவதிப்படுறதுல யார் அதிகமாக போய் மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேசம் 6ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகம். நல்லா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மற்றவங்க எதனா கேட்டால் கூட அவ்வளவு தைரியமாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க உடம்புக்குன்னு ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய மனக்கவலையாக மாறிடும். இவங்களாவே மனசுக்குள்ளே இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு பயங்கரமான ஒரு மனக்கோட்டையெல்லாம் கட்டுவாங்க. சாதாரணமாக இவங்களுக்கு நோய் வராது. அப்படியே எதனா நோய் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோய் தீர்ற வரைக்கும் அந்த நோயை பற்றி என்னென்ன விதமான விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு நோய் வந்துட்டா அவங்களால தாங்க முடியாது. அதே போல் இவங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க எப்பயுமே ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணி வச்சுக்கணும். மருத்துவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தவறாக செய்யப்படும். அதனால இவருக்கு தவறான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அல்லது தவறான ஒரு சிகிச்சையில் இவர் மாற்றுறது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக இவர் மருந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதே போல் தவறான மருந்தும் தவறான மருத்துவமும் யாருக்கு அதிகமாக பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷம் 6ஆம் பாவமாக வரும்பொழுது மருத்துவ விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மருந்து எடுத்துக்கும் போதும் சரி, ஒரு மருத்துவரை அணுகும் போதும் சரி, என்ன மாதிரியான பிரச்சனைக்காக போகிறீங்களோ அதுக்கு சரியான மருத்துவம் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் 1க்கு 2 தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவர் ஒரு வேலைக்கு போகிறாருன்னு வச்சுப்போம், அந்த வேலையில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் ஒரு நார்மல் பர்சனுக்கு வேணும். ஆனால் இவர் என்ன செய்வார் அப்படின்னா நம்மளுடைய மேனேஜர், நம்மளோட பாஸு நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம், உண்மையாக ஒர்க் பண்ணுறோம், அவங்களே நமக்கு செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பார். இவருக்கு போய் கேட்கணும், கேட்டால் தான் இவருக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல ஸ்வீப்பர்லாம் இருப்பாங்கள்ல, கூட்டுறவங்க, கடைநிலை ஊழியர்கள், அவங்கக்கிட்டலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்பார். ஒன்று இடத்த மாற்றுறது, அல்லது ஃபோனை மாற்றுறது, அப்படி இல்லைன்னா ஏதாவது யூஸ் பண்ணுற பொருட்களை அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இடமாற்றம் அதிகமாக பண்ணுறது, பொருட்களை அதிகமாக மாற்றுறது, செல்ஃபோனை மாற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்பார். திங்கிங்கை மாற்றுறது, இன்றைக்கி ஒன்று சொல்கிறது, நாளைக்கு ஒன்று சொல்கிறது, இல்லை நான் அதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது, இந்த மாதிரியான தன்மைகள்லாம் இருக்கும். அதே போல் இவர் நார்மல் வாட்டர் அப்படிங்கிறத விட சுடு தண்ணி குடிக்கிறது நல்லது. டீ பிரியருங்க அவர்.
டீ பைத்தியம், டீ சைக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டீ சைக்கோ வந்து இந்த மேசம் 6ஆம் பாவமாக வரக்கூடிய ஜாதகம். பயங்கர டீ லவர். எந்த கடையில் எங்கே டீ நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த ஊரில் எங்கே டீ நல்லா இருக்குதோ கரெக்டாக சொல்லுவாங்க. மாமனாருக்கு கண்டிப்பாக ஒரு சொத்து இருக்கும். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் அதிகமாக போடுவாங்க. வேலையில் இவர் அதிகமாக பழிவாங்கப்படுவார். அதிகமாக இவருக்கு வீட்டில் யாராவது செய்வனை பண்ணி வச்சுருப்பாங்களோ, இல்லை எனக்கு யாராவது செய்வனை பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருப்பார். நரம்பு சம்பந்தப்பட்ட, எலும்பு மஞ்சை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவருக்கு இருக்கும். இவர் ஒரு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இவர் வாடகை வருமானம் வரக்கூடிய ஒரு சொத்தை அமைச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 6ஆம் பாவம் அப்படிங்கிறது வாடகை வருமானம். இவருடைய சொத்தே பார்த்தீங்கன்னா வாடகை வருமானம் வரக்கூடிய சொத்தாக இருக்கும். 6ஆம் பாவம் செவ்வாய் அப்படிங்கிறதுனால சீருடை பணி, போலீஸு, யூனிஃபார்ம்டு சர்வீஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதே போல் சனி பகவான் அங்கே நீச்சம், சூரியன் உச்சம். அரசாங்க தொடர்புள்ளது அல்லது துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரியான பணிகளில் இருப்பாங்க. இந்த மேசம் 6ஆம் பாவமாக வரும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் வெளிப்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.